அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாருமே கவுன்சிலிங் முடிஞ்சு உங்களோட ரெஸ்பெக்டிவ் காலேஜஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இண்டக்ஷன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கும். அண்ட் என்சிஎஸ்எம்மோட ட்ரான்ஸ் கரிக்குலம் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு லெக்சர்ஸாக நடந்துகிட்ருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் இன்றைக்கி அடுத்த ஒரு அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வாக்இன் கவுன்சிலிங் எப்போ இருக்கும் சார் அப்படின்னு கேட்குறீங்க. ரெண்டாவது, இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்குறீங்க. மூணாவது, நிறைய பேர் சார் இன்னும் எங்களுக்கு வந்து ஏஐட்ரிபிள்ஸு ரீஃபண்ட் இன்னும் பெறப்படவில்லை, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி போயிட்டுருக்கு, அது எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ முழுமையாக கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வாக்இன் கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதில் ஏஎஸ்ஹெச் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏயுஎஸ்ஹெச் அப்படின்ற ஆயுர்வேத யுனானி சித்தா ஹோமியோபதிக்கான வாக்இன் கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு டென்டேட்டிவ் வேக்கன்சி லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸை ஃபில் பண்ணுறது அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. கூடவே மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மேனேஜ்மெண்ட் சரண்டர் சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் இப்போ நீங்கள் சரண்டர் சீட்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் போடணும், மேனேஜ்மெண்ட் சீட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் போடணும். ஸோ ரெண்டுலேயும் சீட் எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ இதுலேயும் ஆப்ஷன்ஸ் வச்சு ஒன்று மட்டும் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். ஸோ இது நிறைய சமயத்தில் அது நமக்கு பாதகமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் இனியும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் டென்டேட்டிவ் வேக்கன்சி லிஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோட்டாவில் எத்தனை சீட் மீதம் இருக்குது அப்படின்றது. டோட்டலாக சித்தாவில் மட்டும் உங்களுக்கு 37 சீட் இதுவரை மீதம் இருக்குது. அண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல், அதாவது சரண்டர் சீட்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 36 சீட்டு வந்து வரும். அதே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 37 சீட் இதுவரை டோட்டலாக மீதம் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர், சரியா? ஸோ அதாவது சரண்டர் சீட்ஸில் 36 சீட் இருக்குது. அதே மேனேஜ்மெண்ட் சீட்டில் 37 சீட் சித்தாக்கு மட்டும் மீதம் இருக்குது, ரைட்டா? அதன் பிறகு அதே போல் ஆயுர்வேதில் டோட்டல் சரண்டர் சீட்ஸ் அப்படின்றது 17 சீட் மீதம் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் 5 சீட் மட்டும்தான் மீதம் இருக்குது, ரைட்டா? அப்புறம் யுனானி பொறுத்தவரை ப்ரைவேட் காலேஜஸ் இல்லைன்றதுனால அதை கன்சிடர் பண்ணலை. மேக்ஸிமம் இதில் கவர்மெண்ட் சீட்டுக்கான இதை ஃபில் பண்ணுறதே இதில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சீட் 2 சீட்டுக்காக திரும்பவும் எல்லாரையும் ஒரு பெரிய ஒரு இது பண்ண மாட்டாங்க. ஸோ அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சீட்டை மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதன் பிறகு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, ஏன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹோமியோபதி இன்ஸ்டியூட்ஸ்க்கு டோட்டலாகவே உங்களுக்கு வந்து சரண்டர் சீட்ஸ் 115 சீட்ஸ் மீதம் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 112 சீட்டு மீதம் இருக்குன்ற மாதிரி டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போதையுள்ள இன்றைக்குள்ள நிலவரப்படியான டென்டேட்டிவ் டேட்டா. சரி, இப்போது இந்த வாக்இன் கவுன்சிலிங் எப்படி சார் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான வாக்இன் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் இது. ஸோ இன்னும் அடுத்து பார்க்கக்கூடியது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா சரண்டர் சீட்ஸ்க்கான செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய சரண்டர் சீட்ஸ்க்கான ஒரு அப்ளிகேஷனாக இந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ குறிப்பாக அவங்க கேட்டிருக்கிறது வாக்இன் அப்ளிகேஷன்ஸு, அதாவது வாக்இன் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனும் வித் ஆல் நெசசரி டாக்குமெண்ட், அதுலேயும் முக்கியமாக ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள அப்ளிகேஷனில் உங்களுக்கு அனெக்சர் வச்சுருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை பிஃபோர் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற டேட்டாவை ப்ராப்பராக சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி அப்ளிகேஷன் தொடங்குது. இன்னிலேருந்து ஒரு 7 நாள், ஒரு 6 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி அங்கே அனுப்பிடணும் அப்படின்றது தான் இதில் வந்து க்ரைட்டீரியா. ஸோ மேக்ஸிமம் நாளை மறுநாளுக்குள்ளே மேக்ஸிமம் ஃபில் பண்ணி அதை அனுப்பிடுங்க. ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய மிக முக்கியமான ஒரு ஒப்பீனியன். ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா, ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்க இதில் எலிஜிபிள் கிடையாது. கேண்டிடேட்ஸ் நீட் மார்க் அவங்க சொன்ன மார்க்கை விட கீழே இருக்கிறீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிடையாது. இப்போ ஒரு 15 மார்க்ஸ் மட்டும் 15% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத பழைய அந்த மார்க் டேட்டா வச்சு பார்த்துக்குங்க. இந்த சரண்டர் சீட்ஸ்க்கான அப்ளிகேஷன் காஸ்ட்டுன்றது ஓசி, எம்பிசி இந்த கேட்டகரிக்கு 500 ருபீஸ் வரும். அண்ட் எஸ்சிஏ எஸ்டிக்கு எக்ஸம்டட், ஃபீஸ் கிடையாது. பட் அதுக்காக நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வித் வந்துட்டு நீங்கள்
உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பியை அதில் வந்து அட்டாச் பண்ணி ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இதுக்கான ஓபிசி பிசி எம்பிசிக்கான இந்த 500 ரூபீஸை எஸ்பிஐ ஆன்லைன் மூலிமா பே பண்ண வேண்டியிருக்கும். அதே கவுன்சிலிங்கில் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் பண்ணிக்கங்க. இன்னும் கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படவில்லை. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அதையும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. சரியா? கூடவே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபார்ம் நீங்கள் போடணும் அப்படின்னா இதுக்கும் தனியாக அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எஸ்பி கலெக்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு முறை பாருங்கள். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இங்கே கீழே உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கும். சரியா? ஒரு மினிட்டு. மேனேஜ்மெண்ட்க்கான அப்ளிகேஷன்ஸுன்றது லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ரைட். இங்கே இருக்கு இல்லையா, வாக்கின் கவுன்சிலிங்கில் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஃபார்ம்ன்றது என்ன அப்படின்றது அதில் டேட்டா இருக்கும் இல்லையா. ஸோ இதைப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் அதில் உள்ள ப்ரொசீஜர். சரியா? ஸோ இதை மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்கள். இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். வாக்கின் கவுன்சிலிங்க்கான ரைட் கவர்மெண்ட் கோட்டா அதாவது சரண்டர் சீட்ஸ், வாக்கின் கவுன்சிலிங்க்கான சரண்டர் சீட்ஸ்க்கான அப்ளிகேஷன் இது. ஸோ இதையும் கரெக்டாக பார்த்துங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இந்த அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா? இதில் வாக்கின் கவுன்சிலிங் ஜி அப்படின்னா கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் தான் அப்ளிகேஷன். ஏன்னா ஜின்ற அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா காலேஜஸே இல்லை அப்படின்றப்போ இன்டைரக்ட்லி டினோட்ஸ் கவர்மெண்ட்டோட அந்த சரண்டர் சீட்ஸை தான் டினோட் பண்ணுது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பண்ணிக்கங்க. அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே கேட்குறீங்க, சார் ஏஐசியில் ரீஃபண்ட் சம்மந்தமாக எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, எப்போ வரும், கண்டிப்பாக வந்துடுமா வராதா அப்படின்னு நிறைய டவுட் கேட்குறீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஏஐசிசி பொறுத்தவரை இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபண்ட்ஸை கலெக்டிவாக வாங்கி வச்சுட்டு இந்த ஃபண்ட்ஸை இவங்க ஒரு இதில் வந்து ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, யூஜி, அதாவது இது வரைக்கும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா யூஜி கவுன்சிலிங்கும் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர்ஸ்க்கான எம்டி டாக்டர்ஸ்க்கான கவுன்சிலிங்கும் ஆயுஷில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கும் முடிஞ்ச பிறகு அதுலேருந்து ஒரு 1 மந்த்துக்கு பிறகு தான் இந்த இனிஷியேஷன், அதாவது ரீஃபண்டுக்கான இனிஷியேஷன் ப்ராசஸே நடத்திருக்காங்க. இந்த டீட்டெயிலை நமக்கு முன்னாடியே இதை இன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை. ஸோ இட்ஸ் மேஜர் பிளண்டர். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா கவுன்சிலிங் முடிஞ்சால் நீங்கள் கொடுத்துட்றோம் அமௌண்ட்டை, அதில் என்ன நீங்கள் வச்சுட்டு அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ பட் தே யூஸ் டு டூ இட் ஆஃப்டர் பிஜி முடிஞ்ச பிறகு தான் தராங்க, பிஜி கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் தராங்க. ஸோ அதனால் அவசரப்படாமல் வெயிட் பண்ணலாம். இதுலேயும் 3 பழைய டேட்டாலாம் பார்க்குறப்ப எப்படின்னா 3 கட்டமாக பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிலவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் யாருக்காவது பேமெண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா அதில் ஏன்னா அவங்களே யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் ரிசீவ் ஆகக்கூடிய எலிஜிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு லிஸ்ட்டு விடுவாங்க. அது வரைக்கும் பயப்படாதீங்க. அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு அதில் யாருக்கெல்லாம் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதில் வராதவங்களுக்கு மறுபடியும் நம்ம வந்து லெட்டர் அந்த இமெயில் ரைட் பண்ண வேண்டியிருக்கும். இமெயில் ரைட் பண்ணி அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுக்குறப்போ மேபி ஒரு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா யூபிஐ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாம் பேமெண்ட் எல்லாமே யூபிஐ ஆன்லைன் மூலிமா ஜிபே மூலிமாலாம் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்க சம்டைம்ஸ் ஏதாவது ஜிபே இதாக இருக்குது, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதாகாது. ஸோ அப்போ அதுக்கான எவிடன்ஸோடு நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நியூ இன்ஃபர்மேஷன்ஸில் அந்த அமௌண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயும் விடும். செகண்ட் ரவுண்ட்லேயும் யாருக்காவது விழாமல் இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து ரீக்ளைம் கொடுக்கலாம். அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க் ப்ராப்ளம்ஸ்னால ஏதாவது டிலே ஆகிருக்கு, மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அதனால் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ரீஃபண்டுன்றது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அண்டு கவுன்சிலிங் வெனியூவில் என்ன மாதிரி இருக்கணும், நியூவாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் முன்னாடி இருக்கிற டாப் டு பாட்டம் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச்.